காரசாரமான தண்ணி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு கூடவே ரச இலை சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. 2 நல்ல பழுத்த நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா உள்ளே சேர்த்துருங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு உள்ளவே சேர்த்துருங்க. அப்போ குயிக்காக வதங்கி கிடச்சிரும். இதில் கட்டி பெருங்காயம் தான் எனக்கு சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். பூண்டு 5 பல், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு பழுத்த தக்காளி, இவ்வளோதான் அதில் மசாலாவாக சேர்த்துருக்கோம். புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கையால் அரைச்ச மசாலா தான் நம்ம சேர்த்துருக்கோம். புதுசாக எதுவுமே சேர்க்கலை. புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு கூடவே ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலையும் தூவி ரச இலையும் தூவி இறக்குனா கம கமன்னு ரசம் சூப்பர்.